வணக்கம் நேர்களே! இப்பொழுது கவிதை நேரத்தில் நாம் பார்க்க இருக்கும் அ கவிதைக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேகே அவர்கள். ஜேகே அவர்களுடைய அருமையான கவிதைகளை தான் இன்று உங்களிடம் நான் சமர்ப்பிக்க காத்துக்கொண்டே இருக்கிறேன். அவருடைய கவிதைகளை நீங்கள் கேட்டுவிட்டு மிகவும் அருமையான உங்களுடைய விமர்சனங்களை கண்டிப்பாக தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு, இதோ அவருடைய கவிதையில் முதல் கவிதைக்குள் நாம் செல்லலாமா? வீட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் எங்கேயும் ஓடி ஆடி அலைஞ்சு கிடக்கும் அந்த காலு ரெண்டும் கயித்து கட்டில் மேலே இப்போ ஒரு வெள்ளை துணியோடு கட்டப்பட்டு அசைவில்லாம கிடக்குதே. எத்தனை பசி உனக்கு இருந்தாலும் நான் சாப்பிட்ட பின்னாடி நம்ம வீட்டு நாய்க்கும் கொஞ்சம் கஞ்சியை ஊற்றி கொடுத்துட்டு திண்ணையில் உக்காந்து அது சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீயும் பொறுமையாக இருந்துட்டு பெறப்பாடு நீ ஒரு குண்டால கஞ்சியை ஊற்றிக்கிட்டு சாப்பிடும்போது தான் நம்ம வீட்டு கொல்லையில் கட்டி கிடக்கிற பசுமாடு சத்தம் போடும். கையை கழுவியும் கழுவாமல் பொசுக்குன்னு எழுந்திரிச்சு போய் அதுக்கு கொஞ்சம் தீவனம் வச்சுப்புட்டு நெத்தி வலியும் வேர்வையை முந்தானையில் தொடச்சிப்புட்டு மிச்சம் வச்ச கஞ்சியை சாப்பிட்டும் சாப்பிடாம எடுத்து வச்சுட்டு நீ ஆற அமர இருக்கும்போது தான் தான் குஞ்சுகளோடு ஒன்றா வந்து நின்று வெறும் தரைய வெடுக்கு வெடுக்குன்னு கொத்தி காட்டும் தனக்குள்ள பசிய நம்ம வீட்டு குஞ்சாத்தா கோழி. அரிசியை அப்படியே போட்டால் குஞ்சுகளுக்கு தொண்டை குழியில் அடப்பெடுத்துடும்னு அம்மியில் அப்படி இப்படின்னு 5-6 அடி அடித்து வெறும் தரையில் அந்த அரிசியை போட மாட்டாமல் குஞ்சுகளுக்கு மாத்திரம் கட்டாந்தரையை சுத்தமாக கூட்டி பெருக்கி அங்கன தானே அரிசியை தூவி விட்டு குஞ்சுக கொத்தி திங்கிறத மெனக்கெட்டு வேடிக்கை பார்த்தபடியே இருப்பியே. பொழுது அடையும் சமயம் வந்தால் சாணி தெளித்து மொத்தத்தை சுத்தம் செஞ்சு ஆட்டுக்குட்டிக அடைஞ்சு கிடக்கும் அந்த பனை ஓலை கீத்து கொட்டகையில் கொஞ்சம் விறக வச்சு அது மேலே கொஞ்சம் பச்சை புல்லை போட்டு நெருப்பு வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு முடித்த எச்சி பாத்திரத்தோட மிச்சமாக கிடக்கும் சமையல் செஞ்ச கறி பிடிச்ச பாத்திரத்தை எல்லாம் சுத்தமாக கழுவி முடிச்சிட்டு கயிற்று கட்டிலில் கண்ணை மூடி தூங்க போகும் ஒரு ராத்திரி பொழுதுல தான் என்கிட்ட எல்லாம் சொல்லாமல் கொல்லாமல் உன் உசுரை விட்டுவிட்ட ஆத்தா. கொல்லையில் கட்டி கிடக்கும் பசுமாடு மானு சத்தம் போட்டு உன்னை தேடுதே. அந்த பசுமாடு சத்தத்துக்கு நான் என்னத்தான் சொல்லுவேன்? தான் குஞ்சுகளோடு வந்து நின்று மண்ணை கொத்தி தன் பசியை கேவியபடி நீ இருந்த இடத்த சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கே. அந்த குஞ்சாத்தா கோழிக்கு நான் என்னத்தான் சொல்லுவேன்? ராவானா பணவோலை கீத்துக்குள்ள தான் குட்டிகளோடு வந்தடையும் அந்த ஆடுகளையெல்லாம் நெருப்பில்லாமல் கொசு வந்து மொச்சிக்கிட்டு கிடக்கும்போது உன்னை தேடுதே. அந்த ஆடுகளுக்கு இப்போ நான் என்னத்தான் சொல்லுவேன்? உன்னை நெருப்புக்கு அள்ளி கொடுத்துட்டு முழுசாக 3 நாள் முடிஞ்சு போச்சு. இப்போ வரைக்கும் பச்சை தண்ணி பல்லில் படாமல் நீ எப்போதும் உட்காந்து இருக்கும் அந்த திண்ணையில் இப்போது நானும் நம்ம வீட்டு செவல நாயும் நெஞ்சுக்குள்ளே நெறிஞ்சு தச்சதை போல் தவிச்சு கிடந்து தட்டு கட்டி நிற்கோமே. எங்களுக்கு நாங்கள் இப்போ என்னத்தான் சொல்லிக்கிருவோம்? உன்னை தூக்கி போட வந்த சொந்த பந்தமெல்லாம் மனசை தேத்திக்குன்னு மறக்காமல் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆத்தா. அவங்களுக்கு எப்படி சொல்லுவேன் என் மனசு நெருப்பு தின்னு செரிச்சு புட்ட சேதிய? என் இமைகள் இப்பொழுது இறுக்கமாக மூடி கிடக்கிறது. ஆழ்கடலில் சுவாசித்து உயிர் வாழும் ஒரு சிப்பியைப் போலவே தான் நானும் என் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறேன். அசைவுற்று கிடக்கும் என் சதை மூடலில் நிரம்பி கிடக்கும் இரத்த நாளங்களின் ஓட்டம் எந்த உறுப்பிலிருந்து எந்த உறுப்பிற்கு பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை என்னால் தீர்மானித்திட முடியவில்லை. ஹிருதயம் இயல்பாக தான் துடித்து கொண்டிருக்கிறதா என்கிற என் சந்தேகம் ஒவ்வொரு துடிப்பிலும் தோன்றி மறைகிறது. காற்றற்று உதிர்ந்து வீழ்ந்ததா இல்லை காற்றை உள்வாங்கி உயிர் துறந்ததா என்பதை விளங்கிட இயலாமல் வீழ்ந்து கிடக்கிறது ஒரு மரத்தின் சரியின் அருகே என் வெற்றுடலும். நன்றாக உணர்கிறது என் செவிகள் ஒரு சாம்பல் நிற ஊர்க்குருவி எழுப்பிடும் அதிகாலை சங்கீதங்களை.
இமைகளை சிறிது வலியோடு திறந்து கைகளையும் கால்களையும் மெல்ல அசைத்து விழிகளை சுற்றி முற்றி பார்த்து கொள்கிறேன். கிழக்கு வெளுத்திருக்கிறது. மரங்கள் எப்போதும் போல காற்றோடு பேசிக்கொண்டிருக்கிறது. பூக்கள் பூக்களாகவே காட்சி தருகின்றது. மெல்ல மேலெழுந்து படுக்கையை விட்டு தடுக்கி விழ எண்ணங்கள் யாவும் ஒன்றை மட்டும் நினைவுபடுத்துகிறது. ஒரு மரணம் என்னை முழுதாக போர்த்தி கொண்டு படுத்துறங்குகிறது. ஒரு நாள் என்னை முழுவதுமாக ஆக்கிரமித்து கொள்ள தயாராக இருக்கிறது. ஜேகே. எரிக்கப்பட்ட நிஜங்கள், எத்தனை கோடி கனவுகள், எத்தனை பரிமாற்றங்கள் நடந்தது. என்னவோ சில வருட பயணங்கள் தான். கடந்து போக முடியாத வாழ்நாள் தவமாயானது. என்னை பற்றிய பிம்பங்கள் சிதறிய கண்ணாடி சில்களின் பிரதிபலிப்பு போல் அவரவர் பார்வைக்கு மாறுபட்டு உள்ளது. உறவுகளுக்குள் பயணப்பட தகுதியற்றவன், உறவாட தகுதியற்றவன் என எல்லோராலும் தூக்கி எறியப்படுகின்றேன். அதற்காய் நான் எப்போதும் என்னை புரிய வைக்க துளிய முயற்சிப்பதில்லை. உண்மை, இவர்களிடையே என்னை புரிய வைக்க எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அப்படி முயல்வதின் கொடூரம் என்ன என்பதையும் உன்னை கண்ட அந்த கடைசி நொடி வரை நான் ஏங்கினேன். இப்போது என்னை புரிந்து கொள்ள மாட்டாயா என அதன் வலி இன்றும் ஆறவில்லை, ஆறப்போவதும் இல்லை. அதுவே யாரை சார்ந்தும் யாருடன் பகிர்ந்தும் வாழ்வதை விட்டு என்னை தூரமாக்கியது. சிலர் வலிய வந்து வலியை தந்து செல்கிறார்கள். என் வாழ்வில் அலையா விருந்தாளிகள். எதுவும் காரணமாகலாம் யாருக்கும் நான் பதில் தராமல் செல்வதற்கு. ஆனாலும் நீ விரும்பிய என் நிஜமும் எப்போதாவது வந்து செல்வதும் உண்டு. என்னில் மலை சாரலில் நனையும் போது, என்னை மறந்து வீழ்ந்து போகும் உறக்கத்தின் கனவுகளில் மடி சாய்ந்து உறங்கும் காதலனை காணும்போது, ஒன்றோடொன்றாய் பறக்கும் பறவைகள் காணும்போது என நீ பதித்த ஒவ்வொரு ரசனையிலும் சில நேரம் என் இந்த முகமூடி விழுந்து என் நிஜம் என்னை ஆட்கொள்கிறது. நீ எப்படியும் இதை காணப்போவதில்லை. ஆனாலும் சிறு பிள்ளை போல் என் நெஞ்சம் உன்னை வந்து இது சேரும் என ஆசை கொள்கிறது. இப்போதும் சரி, உனக்காக மட்டுமே எண்ணங்களும் கிறுக்கல்களும். என் தாயுமானவளே. ஜேகே கவிதைகள். இந்த மலை இருக்கிறதே, யாரோ ஒருவரின் கரங்களில் பற்றி கொண்ட கவலை நிரம்பிய தேநீர் கோப்பைக்கென விழுந்திருக்க வேண்டும். யாரோ ஒருவரின் மகளுக்கென்றோ யாரோ ஒருவரின் மகனுக்கென்றோ விளையாடி தீர்ப்பதற்காக பெய்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு ஜோடிகள் தந்து கொண்டிருக்கும் மெல்லிய முத்தங்களுக்கென ஜனநீத்திருக்க வேண்டும். எங்கேனும் நடந்து கொண்டிருக்கும் கல்யாண நிகழ்வுக்கென வாழ்த்தை சொல்லியபடி மண்ணில் வந்து சேர்ந்திருக்க வேண்டும். ஏதாவது ஒரு இறுதி ஊர்வலத்தின் தடை ஏற்படுத்திவிட்டு தவித்திட வைத்திருக்க வேண்டும். ஏதேனும் திண்ணையில் அமர்ந்திருக்கும் முதியவர்களுக்கு காகிதங்கள் அனைத்தையும் கப்பல் என மாற்றம் செய்து விளையாடி மகிழ்ந்த பால்யகால நினைவுகளை கண்முன்னே நிறுத்தி கொண்டிருக்க வேண்டும். யாரோ ஒருவரின் இளமைக்கால பொழுதுகளில் முழுதும் நனைந்து அம்மாவிடமோ அப்பாவிடமோ அடி வாங்கிய வழிகளை உணர்த்தி இருக்க வேண்டும். இருக்கும் பாத்திரங்களை வைத்து, கிழிந்து போன கோணிகளை வைத்து, பண ஓலையில் வேயப்பட்ட யாரோ ஒரு ஏழை குடிசையின் வழியே அத்துமீறி உள்நுழைந்து இரக்கமேதுமின்றி அன்றைய இரவின் உறக்கம் தொலைத்து ஓய்ந்து போன இந்த மலை இருக்கிறதே, என்னை போல் யாரோ ஒருவர் எழுதும் கவிதைகளில் வெறும் வார்த்தைகளின் கோர்வைகளில் அழகாய் முடிந்து போயிருக்க வேண்டும். என் தாயுமானவளே. ஜேகே கவிதைகள். ஒரு மழைக்காலத்தில் மின் ரயில் பயணத்திற்கு தவம் இருந்த அந்த ரயில் நிலையம் இன்னும் மனதிற்குள் நனைந்திருக்கிறது. கொட்டும் மலையில் தாமதமானதற்கான அறிவிப்புகளோடு கசியும் மணித்துளிகளில் கால்கள் கடுகடுத்தன. அரை மணி நேரம் தாமதமாய் குளித்து மூழ்கி வந்த ரயிலின் பெட்டியின் வாசல் திறந்தபோது இறங்குகின்றவர்களுக்கு வழிவிட்டவாறு ஒதுங்கிய போது வழிந்தோடும் அருவியாய் பயணிகள். வெளிச்சத்தை உமிழ்ந்தவாறு ஒரு மின்னல் கீற்று மலை வாசனையையும் மண் வாசனையும் விழுங்கியவாறு உன் வாசம் என்னை கடக்கிறது. தவிப்புகளோடு விழிகள் விரிகின்றன. என் சுவாச காற்று பட்டவளாய் நீ திரும்புகின்றாய். என் கவிதை புத்தகத்தின் பழைய பக்கங்கள்
காற்றில் அவசரமாய் திரும்புகின்றன. சிலையாகி போன உன்னை விழுங்கியவாறு பெட்டிக்குள் விழுகிறேன். கதவின் இடுக்கில் கொஞ்சமாய் கரையும் உன் பிம்பம். கடைசி பெட்டியின் பின் கதவின் விளிம்பில் ஒழுகும் பார்வையில் என்னை தொலைத்தவனாய் உன்னை தேடுகின்றேன். எல்லாவற்றையும் விழுங்கிய ஓர் அடைமலையில். என் தாயுமானவளே. ஜே.கே. கவிதைகள். எனக்கு பெண்ணியம் பற்றி எதுவும் தெரியாது. எனக்கு என் அம்மாவை பற்றி நன்கு தெரியும். நான் எந்த பெண்ணிய நூலினையும் படித்ததில்லை. எனக்கு என் மனைவியின் ஆசைகள் பற்றி முழுதாய் தெரியும். பெண் சுதந்திரம் எதுவரை என்று எனக்கு தெரியாது. என் தங்கையின் விருப்பங்களுக்கு இதுவரை நான் தடையிட்டதே இல்லை. பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை என்பது எதுவென எனக்கு தெரியாது. என் மகளின் பாதங்களுக்கு நான் இப்போதும் முத்தமிட்டு கொண்டுதான் இருக்கிறேன். பெண்களின் தீண்டாமையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் 3 தலைமுறைகளாக எங்களின் குலதெய்வமாக ஒரு பெண் தெய்வத்தை தான் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். குருதி கலந்த நீரோடு அம்மாவின் கருவறைக்குள் பத்திரமாக படித்துறங்கிய எனக்கு பெண்களை தீட்டென ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் கூட்டத்தை பற்றி எதுவும் தெரியாது. எந்த அமிலத்தையும் எந்த ஒரு பெண்ணுக்கு எதிராகவும் என் கரங்கள் ஏந்தியதில்லை. ஆணாதிக்கம் என்னவென்று என் அப்பா இன்று வரை எனக்கு விளக்கியதில்லை. உண்மையில் பெரியார் எதற்காக போராடினார் என்று என் அப்பாவிற்கும் யாரும் சொன்னதில்லை. பெண்ணியம் என்றால் என்னவென்று நானும் என் மகனிடத்தில் சொல்லப் போவதில்லை. ஏனெனில் நான் எனது அப்பாவை பார்த்து வளர்ந்தேன். என் மகன் என்னை பார்த்து வளர்ந்து வருகிறான். ஜே.கே. கவிதைகள். என்ன நேர்களே, அருமையான இந்த ஜே.கே. கவிதை தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்ததா? அவருடைய கவிதைகளை வாசிக்க முகநூலில் ஜே.கே. கவிதைகள் என்கின்ற பக்கத்தில் நீங்கள் கண்டிப்பாக சென்று வாசிக்கலாம். இந்த கவிதை நேரம் என்பது கவிஞர்களை ஊக்குவிக்கும், குரல் வழியாக உலக தமிழர்களிடம், உலக நேயர்களிடம் எடுத்து சொல்லும் ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இதே போல ஒரு கவிதை நேரத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேயர் சொந்தங்களே. நன்றி நேயர்களே.